श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 10வது பாசுரம், இன்றைய நாள் பாசுரம். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். தன்னுடைய 5வது தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. 5வது தோழியை எப்படி ஆரம்பிக்கிறா? நோற்று சுவர்க்கம், நோன்பு நோற்று அந்த ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும். ஸ்வர்க்கம் என்றால் கிருஷ்ணானுபவமாகிய பேரின்பம். அப்போ தோழியே இந்த நோன்பை நோற்று இந்த எல்லாரும் அனைவரும் கூடி இருந்து அந்த கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தானே நம்ம பேசிட்டோம். புகுகின்ற அம்மனாய் அப்படின்னா இங்க தலைவியே நீ மட்டும் தனியாக நோன்பை நோற்றது போல அந்த ஸ்வர்க்கமாகிய கிருஷ்ணானுபவத்தை தனியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே தலைவியே, இது சரியா அப்படின்னு கேட்கிறா. மாற்றமும் தாராரும் வாசல் திறவாதார். வாசல் கதவை தான் நீ திறக்கல, வாயையாவது திறந்து பேசலாம் இல்லையா? இவ்வளவு பேரும் உன்னுடைய வீட்டின் வாசல் வந்து உன்னையும் சேர்ந்து அழைச்சுண்டு போகணும்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். வாசலையும் திறக்க மாட்டேங்கிற, வாயையும் திறக்க மாட்டேங்கிறியே. ஓ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாராயணனா? நாற்றத்துழாய் முடி நாராயணன், நறுமணம் வீசக்கூடிய அந்த துளசியை அணிந்துள்ள நாராயணன், அனந்த கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அந்த நாராயணன். இப்படி அதிகமான அழியாத மங்கள குணங்களுக்கு அயனமாக இருப்பவன் நாராயணன். அப்பேற்பட்ட நாராயணன் நம்மால் போற்ற, நாம் போற்றினால் கூட அந்த பறையை கொடுப்பான். அப்போ நம்ம இந்த நோன்பை நோற்பதற்கான காரணம் என்ன? அந்த பறையை பெற்று அவனிடமிருந்து பெற்று நாம் அனைவரும் மகிழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா நீங்க தனியா நோன்பை நோற்றது போல நீ மட்டும் அனுபவிச்சு கொண்டிருக்கியே அப்படின்னு சொல்றா. புண்ணிய நாள், அந்த புண்ணியனாக இங்கு கூறப்படுவது யாருன்னா ராமனை பற்றி குறிப்பிடுகிறாள். புண்ணியனான ராமன், அந்த ராமனால் யமனின் வாயில் இரையாக விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவன் உனக்கு தன்னுடைய தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானோ. ஒரு காலத்துல உனக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி வச்சாலோ தூக்கத்துக்கு, அதுல நீ ஜெயிச்சுட்டு அந்த தூக்கத்தை அவன்கிட்ட சேர்ந்து வாங்கிட்டு சேர்ந்து இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி ஆற்ற அனந்தல் மிகுந்த மிகுந்த சோம்பேறித்தனம் உடையவளே, அருங்கலமே, ஆனா நம் கோஷ்டியின் ஆபரணமாக அப்படியே ஜொலிக்க கூடியவள் நீதானே. இப்படி நீ மட்டும் இந்த மாதிரியான காரியத்துல எல்லாம் ஈடுபடலாமா? தெளிவாய் வந்து கதவை தர, தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். நல்லா எல்லாத்தையும் மூஞ்சியெல்லாம் நன்னு அளமீண்டு பொறுமையா வந்து கதவை தர பார்க்கலாம், உனக்காக நான் இங்க அனைவரும் இங்க கூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 5வது தோழியும் எழுப்பி கோஷ்டியில் சேர்த்தாள். அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் நமக்கு புரிய வைக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாற்றத்துழாய் முடி நாராயணன், அதாவது நறுமணம் வீசக்கூடிய அந்த துளசியை அணிந்துள்ள நாராயணன், அனந்த கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நாராயணன், அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் நாராயணன். நாரம்னா அழியாதது. இந்த மங்கள குணங்களான ஞானம், பலம், வீரியம், ஐஸ்வர்யம், தேஜஸ், வாத்சல்யம், சௌலபியம், சௌஷீல்யம், இப்படின்னு எண்ணிலடங்காத கோடான 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 மங்கள குணங்கள் அனைத்திற்கும் அவன் தான் அயனமாக இருக்கிறான். அதுக்கு மட்டும் கிடையாதான், அவனுடைய துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, பட்டு பீதாம்பரம் எதுவுமே அழியறது கிடையாது. அழியாத மங்கள குணங்களும் திருவாபரணங்களும் திவ்யாயுதங்களும் இவை அனைத்திற்குமே அயனமாக இருப்பதால் தான் நாராயணன் அப்படின்னு நம்ம இங்க கொண்டாடுறோம். இப்பேற்பட்ட இந்த நாராயணனை நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். எப்படின்னா பூரண மங்களத்துவத்தை அனுபவிக்கும் விதமாக 2 ஸ்லோகங்களை அனுபவிக்க போறோம். அந்த நாராயணனானவன் பூரண மங்களத்துவம் நிரம்ப பெற்றவன் அப்படிங்கிறது தான். இதை வரதராஜஸ்தவம் 7வது ஸ்லோகத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்க போறோம். என்ன சொல்றா அப்படின்னா, வேதத்திற்காட்டிலும் ஹஸ்திகிரியே சிறந்தது, அதாவது நம் வரதன் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்திகிரியே சிறந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல அனுபவிக்கிறார். ஏன்னா மங்களங்களின் இருப்பிடமாக எம்பெருமான் விளங்குகிறான் அப்படிங்கிறது தான். ஏன்னா வேதம் கூட சில இடங்கள்ல பெருமாளை குணசாலியாகவும் சில இடங்கள்ல குணசூன்யனாகவும் கூறுகிறது. அப்போ நிஷ்கல்மஷமான அந்த ஞானத்தை உடையவர்கள் என்ன பண்ணணும்னா நியாய சஞ்சாரம் பண்ணணும். அப்படி பண்ணினானா எம்பெருமான் குணசாலிதான் அப்படிங்கிறது நன்னா புரிய வரும். இப்படி சஞ்சலம் உடையவர்கள்
கல்யாண குணங்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த வரதனை ஒரு முறை சேவித்தால் போறோம், கல்யாண குணங்களையும் நன்கு உணர்வர், அந்த வரதனையும் நன்கு அனுபவிக்க முடியும். இப்படி வேதத்தை காட்டிலும் பரிபூர்ண கல்யாண குணங்களின் கூட்டங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் ஹஸ்திகிரிநாதனே. அவனே பரம பிராபியமாக அனைவரும் கருதுவர், அவனை ஒரு முறை சேவித்தால் அப்படிங்கிறது தான் இங்க அனுபவிக்கப்படுறது. இப்போ அந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம். हैकुदृष्ट्यपि निविष्टचेतसां निर्विशेष सविशेषताश्रयं संशयं करिगिरिर्नुदत्यसौ तुङ्गमङ्गलगुणास्पदे हरौ. அழகாக சொல்றார். குதிருஷ்டிகள், ஹை குதிருஷ்டியபி நிவேஷ்ட சேதசாம். குதிருஷ்டிகள்லாம் ஏன் குதிருஷ்டிகளானா சில பாப விசேஷத்தால், அந்த கெட்ட கர்மாக்களால் அது அவளை விட்டு நீங்காததுனால என்ன ஆயிடுறது, நிவிஷ்ட சேதசாம்னா பிடிவாத மனமும் அவ கூடயே ஒட்டின்னு இருக்கு. அப்போ இந்த குதிருஷ்டிகளினுடைய அந்த பிடிவாத மனத்தால், அந்த கெட்ட கர்மாவினால் நிர்விசேஷம் அப்படிங்கிறா. பெருமாள் என்னன்னு சொல்றா, எவ்வகை குணநலன்களுக்கும் அவன் அப்பாற்பட்டவன், குணநலன்கள் அற்றவன் அப்படிங்கறத சொல்றா. சில இடத்துல அப்படி சொல்றா, சில இடத்துல என்ன சொல்றா, சவிசேஷ தாஸ்ரயம், சில சமயங்கள்ல இருப்பது போல உணர்கிறார்கள். ஏன்னா பரிபூர்ணமா அந்த கெட்ட கர்மாக்களே அவளை ஆக்கிரமிக்கல, அப்போ 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 வந்துட்டு வந்துட்டு போறதுங்கிறதுனால அவளை பெருமாளை நன்கு உணர முடியாத ஒரு நிலையில இருக்கா. அப்போ ஒரு இடத்துல இருக்குங்கிறா, ஒரு இடத்துல குணம் இருக்குங்கிறா, ஒரு இடத்துல குணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பேற்பட்டவா சம்சயம், சம்சயம்னா இந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா, கரிகிரீர் நுதத்யசவ், போய் அந்த ஹஸ்திகிரிக்கு போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தா போருமா அந்த பெருமாளை. துங்கமங்கள குணாஸ்பதே, மிக உயர்ந்தவன் அவன்தான்கிறதும் புரியும், குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனும் அந்த ஹஸ்திகிரிநாதன் தான். ஹரவ் அப்படின்னா நம் வினைகளை போக்கக்கூடியவனும் அவன் தான் அப்படிங்கிறது புரியுமா. அப்ப நம் வினைகள் போயிடுத்து அப்படின்னா அவனே குணவான்கிறதையும் நம்ம அனுபவிக்க போறோம் இல்லையா. அதனாலதான் அந்த ஒரு கெட்ட வினைகள் இருக்கிறதுனாலதான் குதிருஷ்டிகளாவே இன்னும் இருக்கா. அப்போ பெருமாளை போய் ஒரு முறை நம்ம சேவித்தால் சமஸ்த கல்யாண குணங்களின் இருப்பிடமாக நிரம்ப பெற்றவனாக திகழக்கூடியவன் வரதனே அப்படிங்கறத நம்ம உணர்வோம். அந்த நாராயணன் அப்படிங்கிற நாற்றத்துழாய்முடி நாராயணனானவன் பரிபூர்ண மங்கள குணங்களின் இருப்பிடமாக இருக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது, வரதனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அடுத்தபடியாக அதிமானுஷஸ்தவத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை அனுபவிக்க போறோம். இந்த ஸ்லோகமும் பெருமாளினுடைய அந்த திருக்கல்யாண குணங்களை பற்றி தான் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றி கூறுகிறார். பெருமாளினுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், சர்வசேஷியா இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனை பிரதிபடன் அப்படின்னு வேதம் நிலைநாட்டுறது இல்லையா. பிரதிபடன் அப்படின்னா எந்தவித கெட்ட குணங்கள் அற்றவன் அப்படின்னு குறிப்பிடுறது. சில இடத்துல என்ன சொல்றது, சூன்யமாவும் சில இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இத நல்ல ஒரு தெளிவான மனசோட நம்ம பெருமாளை உணரணுங்கிறத இதுக்கு முன்னாடியே அனுபவிச்சோம் இல்லையா. எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் நியாய சஞ்சாரம் பண்ணும் பொழுதுதான் அந்த குணசாலிகளுக்கும் அது புரிய வரும் அப்படிங்கறத நம்ம அனுபவிச்சோம். அப்போ எந்த ஒரு பொருளையுமே ஒரு தலை தூக்கி நம்ம மேல வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு மெயின் காரணமாக இருக்கிறதுனா ஒண்ணு அதனுடைய குணமாக இருக்கும், இல்ல அதனுடைய ஐஸ்வர்யமாக இருக்கும். இந்த 2 விஷயங்களை தான் ஒரு பொருளை தலையை தூக்கி வச்சுக்கிறதுக்கும் காரணமா இருக்கு, நம்ம காலுக்கு அடியில போட்டு மிதிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கு. எப்படின்னா, எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரத்னத்திற்கு ஒளி இருக்கு அப்படின்னா அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் தான் அது ரத்னமா திகழ போறது. ஒளி மங்கிடுத்துனா அது ரத்னமா திகழ போறது இல்ல. பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கும் பொழுது ஒளி கூடுவதும் குறைவதும் பிரகிருதி கையில தான் இருக்கு. புஷ்பமானது ஒரு பரிமளத்தோட இருக்கு அப்படின்னா அந்த பரிமளம் இருக்கிற வரைக்கும் தான். அப்போ பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கிற வரைக்கும் அனைத்து வஸ்துக்களும் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையவே கிடையாது. அந்த குணங்களும் ஐஸ்வர்யங்களும் எப்பொழுதும் நிரந்தரமாக அவனோடு இருக்கு அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அந்த குணங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யத்துக்கும் மரியாதையே அது பெருமாளை அடைந்த பிறகுதான் அப்படிங்கறதையும் நாம புரிஞ்சுக்கணும். இந்த 7வது ஸ்லோகத்துல என்ன அனுபவிக்கிறான்னு பார்க்கலாம். ஏகாந்த மங்கள குணாஸ்பதமஸ்தஹேயம் நித்யம் பதம் தவ யதஸ்ததயேவ தேவ ஆம்னாயதே ததிக விஸ்வ விரூப ரூபம் தேனைவ நன்விதம் அசப்தம் அரூபமாஹுஹு. பெருமாளை நித்யம் பதம் தவ யதஸ்தத ஏவதேவ, அதாவது எம்பெருமானே தேவரீருடைய ஸ்வரூபமானது, பதம் தவ ஸ்வரூபமானது
சர்வ காலமும் நித்தியம், சர்வ காலமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா வேதம் சொல்லி இருக்கு. ஏகாந்த மங்கள குணாஸ்பதம், அசாதாரண கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான் அப்படிங்கறதையும் சொல்றது. அஸ்தகேயம், அதாவது ஹேய குணங்கள் அற்றவனாக ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிடுது. அதே ஆம்நாயத்தே அப்படிங்கிறது தான் வேதம். அதே வேதங்களால் ததிக விஸ்வ விரூப ரூபம், சில இடங்களில் அந்த திவ்யாத்ம ஸ்வரூபமானது யாவற்றை காட்டிலும் விலட்சணமாக இருக்கு அப்படின்னும், கொஞ்சம் வேறுபட்டு விலட்சணமாகவும் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அதே வேதம் தான் சொல்றது. தேனைவ நன்விதம், அதனாலதான் என்ன ஆயிடுறது, சில இடத்துல எம்பெருமானை அசப்தமாகவும் அரூபமாகவும் நாம கொண்டாடுறோம். அதாவது பெயரிட்டு வழங்க முடியாதவன் அப்படின்னும் அதே வேதம் தான் சொல்றது அசப்தம் என்று. அரூபமாகு அப்படின்னா வேத வைத்திகர்கள்லாம் என்ன சொல்றா, உன்னுடைய ஸ்வரூபமானது அரூபமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிரந்தரமா என்ன சொல்றது, ஏகாந்த மங்கள குணாஸ்பதம் தான் சொல்லியிருக்கு பெருமாள். அசாதாரண கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி ஹேய குணங்கள் அற்றவனும்னு சொல்றது. இதை நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும், புடிச்சுக்கணும். இதை புடிச்சுட்டு அப்போ சில இடங்கள்ல பெயரிட்டு வழங்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் அரூபம்னு சொல்றதுக்கும் காரணம் என்னன்னு யோசிக்கும் பொழுது, ஏன்னா இந்த குணங்களின் சகல விதமான திருக்கல்யாண குணங்களின் கூட்டமாக இருப்பதால் அந்த வேதத்திற்கே அப்படியே ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடுறதா. இப்படி பெருமாளை நம்ம விவரிக்கிறது, எந்த வார்த்தையை கொண்டு விவரிக்கிறதுனே தெரியலையா. அதனால அரூபம்னு ஒரு இடத்துல சொல்றது, அசப்தம்னு சொல்லிடுறது. ஆனா பெருமாள் நிரந்தரமாக சர்வ காலமும் அசாதாரண கல்யாண குணங்களின் இருப்பிடம், அவனே நாராயணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இங்க பரிபூர்ணமா உணரணும், புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 7வது அதிமானுஷ ஸ்தவத்தினுடைய 7வது ஸ்லோகம். அதுவும் அதிமானுஷ ஸ்தவத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அகைன் இந்த ஒரு பிரகிருதி சம்பந்தத்தால ஒரு குழப்பம் ஏற்படுறது இல்லையா நம்மளுக்கு, பெருமாளையே ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாத ஒரு குழப்பம் மனசுல ஏற்படுறது. அப்படிங்கும் பொழுது நாம் வேதத்தை பின்பற்ற வேண்டும். என்ன சொல்றது, பெருமாள் நிரந்தரமாக சர்வகாலமும் கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கிறான், அவனேதான் நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படின்னு சொல்லி நம் நாச்சியாரும் அனுபவிச்சா. இங்கேயும் பஞ்சஸ்தவத்திலையும் 2 ஸ்தவங்களிலும் ஆழ்வான் எப்படி அனுபவிக்கிறார், பெருமாள் அந்த திருக்கல்யாண குணங்களின் இந்த குவியல்களின் கூட்டமாக திகழ்கிறான் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். நாளைக்கும் திருப்பாவையினுடைய ஒரு பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக.